நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வித்யா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 324வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, எங்கள் அம்மாவுடைய 30 வருஷ ஆசை. அவள் சொல்லி 30 வருஷம் ஆகிடுது. சம்பவம் வரதர் டியூ டு கம்யூனிகேஷன் லேப்ஸு, ஆட்கள் தெரியல. அதனால தான் பெரியவாழ பசங்களுக்கு சொல்லித்தரணும். இருக்கும்போது அவர் ரிலேட்டிவ்ஸ் அதர் இந்த வில்லேஜ் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்கணும். சொல்லி கொடுத்தா அந்த காலத்து பசங்க பிஸியான பசங்க, அவளை குறை சொல்ல முடியாது. ஐடி கம்பெனியில் இருக்கவாள் ரொம்ப பிஸி. அவள் ஆற்று மனுஷாலே மறந்துடுறா. வேலை தான் அது மாதிரி தான் இருக்குது. அதில் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஊதியம் பயமுடுத்தி விட்றாரு ஒருத்தருக்கு. மன்னிக்கணும். வாரத்தில் 70 மணி நேரம் வேலை செய்யணுன்றார் அவர். அதை விடுங்க. இப்போ கம்மிங் டு திஸ், என்ன ஆசைன்னா, எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த ஊரில் பிறந்தெல்லாம் திருவாரூர், வளர்ந்ததெல்லாம் போலகம்ன்ற ஊர். எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவன் 4 சிஸ்டர்ஸ். அவள் எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி, சாவித்திரின்னு ஒரு குலத்தில் இருந்த அவள் சித்தி, ருக்மணின்னு ஒரு சித்தி இருந்தா. எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி முதல்ல கமலான்னு ஊற்றி இருந்தா. அவள் கும்போணத்துலேயே இருந்தா. ரொம்ப கஷ்டப்பட்டா பாவம் அந்த காலத்தில். சரஸ்வதி, சாவித்ரி, அதுக்கு முன்னாடி கமலா, அப்புறம் ருக்மணி, 4 சிஸ்டர்ஸு. ஆதிகேஸ்வரன் சொல்லிவிட்டு ஒரே தம்பி இருந்தான். அந்த தம்பி கல்யாணம் ஆகி இத்தனை ஷார்ட் பீரியட் பாசிட்டிவ். ஏதோ குளத்தில் குடிக்கும்போது ஏதோ விஷ ஜந்து தீண்டி செத்து போயிடலாம். ஸோ நோபடி கேன் சேவ் யூ இன் தோஸ் டேஸ். ஐம் டாக்கிங் அபவுட் ஹிஸ்ட்ரி ஆஃப் 100 years இப்படிலாம் இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போதெல்லாம் போலத்துக்கு போகிறோன்டான்னுவா. ஸோ ஒரு சமயம் நானே, ஒய்ஃபு, அம்மா, குழந்தைகள்லாம் அப்போ பிறக்கல எனக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷத்தில் போனோம். ஸோ வி வெண்ட் ஆல் தி வே ஃப்ரம் சென்னை டு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். மீனாட்சி போனேன். திருவாரூர், திருமருகல், திருக்கண்ணபுரம் இதெல்லாம் போயிட்டு, கூத்தனூர் இதெல்லாம் போயிட்டு, கூத்தனூர் நன்னிலம், பூந்தோட்டம், கூத்தனூர் பக்கத்தில் வரும். போலகம் அங்கே தான் இருக்குது. போலகம். பாப்பநாச சிவன் அங்கே தான் இருந்தார். பாப்பநாச சிவன் என்னுடைய அம்மாவோட அப்பா, தாத்தா நடேசையருடைய சொந்த சித்தப்பா பிள்ளை. நல்லா புரிஞ்சுக்கணும். பாப்பநாச சிவன் இஸ் மை ரிலேட்டிவ்ஸ். அவளாம் அடுத்தடுத்த வீடுகளாகவே இருந்தால் போலகத்தில். ஸோ அது மாதிரி இருக்கும்போது எங்கள் தாத்தாவை ரொம்ப மச்சு அட்டாச்சு பெருமாள். ஸ்மார்த்த பிராமணராக இருந்தாலும் ராமர் மேலே பக்தி ஜாஸ்தி. ராமாயணம் ஒரு வாரம் உபன்யாசம்லாம் பண்ண சொல்லி செலவழிச்சு ஸ்ரீ நீர்மோர், பானகம், அந்த படப்பருப்பு இதெல்லாம் கொடுப்பாராம். ஆற்றுல பந்தல் போட்டு பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஸ்ரீராமநவமி உற்சவம் நடந்துட்டு இருக்கும்போது கோவில் தீபாரதனை காமிக்கிறா. இங்கே டக்குன்னு பிராணம் போயிடுத்து. வாசல் இப்போ திணையில் உட்காந்துருக்கார். இதுவாக இருக்கு, நெஞ்சு வலிக்கு இல்லாமல் இருக்கு. ஒத்தனம் கூத்துக்கு விழுந்துருக்கா சித்தி. அதில் போயிட்டார். ஸோ அந்த ஆதிகேச பெருமாள் கோவிலில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கா அந்த காலத்தில். இப்போ யாரோ எங்கள் அம்மா ரிலேஷன்ஸ்லாம் பண்ணுறா. அந்த ஃபோன் நம்பர் வாங்கிறதுக்கு நான் படாத பாட்டு கேட்டு வித்தின் ஷார்ட் பீரியட் 1 or 2 days கிடச்சிது அது எனக்கு. எங்கள் அம்மா என்ன சொல்லுவா, நாங்கள் போகும்போது இப்போ விசிட்டட் சாயந்தரம் வேலைக்கு போனோம் அங்கே அந்த கோவிலுக்கு. கூடாரவில் எனக்கு நான் பார்த்து பொங்கல் பண்ணோண்டாங்க. அது ராஜா ஏற்பாடு பண்ணேன். எங்கள் அம்மாவோட ஜீவித காலத்தில் நடக்கல அது. ஸோ அப்புறமா பல நாள் இப்படியே மைண்டில் ஓடிகிட்டே இருந்தது. போன மாதம் நான் ஸ்டெப் எடுத்தேன். மார்கழி மாதம் பார்த்தேன்னா அம்மாவோட பெண்டிங் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. மணிகண்டன் வாஸ் ஒர்க்கிங் இன் சென்னை. அப்புறம் அவருக்கு 2 பிள்ளை, 2 கல்யாணம் ஆகிடுத்து. ஒருத்தன் டெல்லியில் இருக்கானா, ஒருத்தன் இங்கே இருக்கான். அவரோட அப்பா அம்மாக்கெல்லாம் வயசாச்சு ஊரில். சரி, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஊரில் போய் அந்த குருக்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவர். தட் இஸ் நாட் த மெயின் ப்ரொஃபஷன் பார்க்கிங். பட் அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்ன, கவலைப்படாங்க மாமா, நான் தான் நான் பண்ணி வைக்கிறேன் கொடுக்குறேன். சரி,
2 ஸ்ரீதேவி பூதேவி புடவை, பெருமாளுக்கு உண்டான மயில்கண் வேஷ்டி இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிட்டேன். நான் முன்னாடியே ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து 2 மாலையெல்லாம் பண்ணுறது இங்கே 1000 ரூபாய்க்கு மேலே ஆகுது மாமான்னு. சரி, சக்கரை பொங்கலுக்கு மாலைக்கும் 2000 ரூபா தனியாக அனுப்பிச்சேன். அட்லீஸ்ட் நம்ம சம்பாவனை யாருக்கோ தரோம், ஒரு 500 ரூபா தனியாக அனுப்பிச்சேன். அவருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னைக்கு காத்தால அந்த போல மாதுகேச பெருமாளுக்கு உற்சவம் இல்லையாப்பா, சொர்க்கவாசல் திறக்கலையே, எதுக்கு நம்ம வெகுண்டா ஆயிடுச்சுன்னு கேட்டேன். 40 வருஷத்துக்கு மேலே ஒரு திருட்டு நடந்துமாமா அந்த ஊரில். அதனால் என்டோமெண்ட்டில் என்ன செய்கிறான்னு அந்த ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று பண்ணோம். சிசிடிவி கேமரா இருக்கணும். இந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து ஃபுல் டே செக்யூரிட்டி இருந்தால் தான் தட் டேட்டிஸ் வில் பி ஹேண்டட் ஓவர் டு டெம்பிள். இல்லைன்னா திருவாரூருக்கு சேஃப் ஜோனுக்கு போய்டும். அது மாதிரி எடுத்து போயிட்டாலாம். வெள்ளி கவசம் வந்திருக்கு, அதை எடுத்து போயிட்டேன். சின்ன செட்டு ராம செட்டு வந்திருக்கு, அதை எடுத்து போயிட்டேன். நர்த்தன கிருஷ்ணர் அது வந்து 2 அடி வயதுக்கு மேலே இருக்குமா. இதெல்லாம் போயாச்சுட்டான். சரி, எதுக்கு பண்ணுவோன்னா மூலவருக்கு தான் பண்ணுவோம் நாங்கள். சரி பண்ணி இன்னைக்கு காலையில் கூடாது மாமா, ஆண்டாள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன் மாமா, மூடனை பெய்து முழங்கை வழிவார அப்படி சொல்லியிருக்கா. நிறைய நெய்யிலே விட்டு பண்ணுறேன். நான் காத்தால் அன்பாச்சலில் பண்ணும்போது கரண்ட் இல்லையா, கரண்ட் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துருக்கான். இதுதான் இந்த ஃபோட்டோ. ஆதிகேச பெருமாள் கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துக்கு மேலே, ஸ்ரீதேவி பூதேவி. நாங்கள் கொடுத்த வஸ்திரத்தை கட்டியிருக்க. பெருமாள் மட்டும் தனியாக. இத்தனி தாயார் சைடில் இருக்குது. பெருமாளும் 2 தாயாரும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேச பெருமாள். ஒன்று தெரிஞ்சுங்க, ஆதிகேசவன் ஒரு ஊரில் கோவில் இருந்தால அந்த ஊர் வந்து 2000 வருஷத்துக்கு முற்பட்ட ஊர் சொல்லிடலாம். அந்த ஊரில் தான் ஆதிகேசவன் பேர் இருக்கும். இங்கே கூட சென்னை இதில் நம்ம காஞ்சிபுரம் வரும்போது கூரத்தாழ்வாருடைய ஊரில் இருக்கிறது ஆதிகேச பெருமாள் தான் இருக்குது. இந்த அங்கே அவருடைய எதிர்க்கு அதிஷ்டானமே இருக்கு உள்ள கூரத்தாழ்வாருக்கு. கூரத்தாழ்வை பற்றி சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக ஆழ்வாரில் வந்துடுறார் அவர். ஆனால் அவர் வந்து வகுப்புன்னு எடுத்தால் வைஷ்யர். அப்போ கூரத்தில் ஆண்டாள்னு ஒரு பெண் இருக்கா. அவள் வந்து பிராமண குலத்து தேவை ஐயங்க. அவளுக்கு செம்பா தோஷம் சொல்லி கல்யாணமே ஆலை. ராமானுஜர் சீரியல் பார்த்த தெரிஞ்சுக்கலாம். குட்டி பத்மினி எடுத்தா இல்லையா கலைஞனுடைய கைவண்ணத்தில். அந்த இதில் அந்த ஆண்டாளு கை இது ஆகும்போது எல்லாரும் அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. ஒன்று கல்யாணம் ஆகல 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இமேஜின். ஸோ அந்த வைஷ்யரான கூரத்தாழ்வான் ஐயங்கார் பொண்ணான ஆண்டாளை கைப்பிடிச்சார். எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிறந்த 2 ஆம்பளை குழந்தை தான். ராமானுஜர் வாழ்த்துறார். என்ன சொல்கிறார், உனக்கு 2 பிள்ளையா பிறக்கணுன்றார். கரெக்டாக 2 பிள்ளை பிறந்தது. ஒன்று பேர் வந்து வேதவியாசப்பட்டர், ஒன்று பராசரப்பட்டர். பராசரன் வேதவியாசரோட அப்பா. ஸோ வேதவியாசர் பிள்ளை. இப்போ 2 பேரையும் அவளுக்கு வச்சாங்க. இப்போ ராமானுஜருடைய தைரியம் பாருங்க. அதாவது இந்த 2 குழந்தைங்க பிராமண குழந்தைகள் கிடையாது. ஆனால் வந்து இவ வந்து பிராமண குழந்தைகளை விட நிறையா படிச்சிருந்தா அந்த காலத்தில். ஸ்ரீரங்கத்தில் அவள் வந்து பட்டர் இது பண்ணியிருக்கா சேவை. ஆனால் வகுப்புன்னு எடுத்த அவள் வைஷ்யர். அந்த காலத்துலேயே பார்க்கல அதெல்லாம். அது சொல்ல வந்தேன் நான். கல்யாணம் பண்ணிட்டுருக்கா, கொடுத்தனும் பண்ணியிருக்கா, நல்லபடியாக இருந்திருக்கா அவள் ஆண்டாள். அந்த ஆண்டாள் கொண்டு வரும்போது பெரிய பணக்கார விட்டு பையன் இல்லையா கூரத்தாழ்வார், தங்க வட்டில் சாப்பிடுவாராம். அதை மட்டும் எடுத்து வச்சிட்ருக்கா. இவ எல்லாத்தையும் விட்டு வந்துட்டா அப்படியே. அது வரும்போது நீ எதை பயந்து மூடி இவர் படவை எண்ணத்தை வச்சுட்டுருக்காரு. இல்லை உங்கள் சாப்பிட்ற தட்டு கொடுத்துட்டான் தக்குவட்டில். அதை பிடுங்கி வாங்கி காட்டில் போட்டுடுறாரு. இப்போ தைரியமாக நடந்து வாடுறாரு. அப்போ எப்பேற்பட்ட அந்த வெள்ளத்தன்மை இருக்கணும் அவருக்கு கூரத்தாழ்வாருக்கு.
அப்புறமா வந்து இந்த சோழராஜா வந்து பார்க்கணுன்றான். ராமானுஜர் என்ன பண்ணுறார், ராமானுஜருடைய காவி வேஷ்டி இவர் கட்டின்றார். கூரத்தாழ்வான் கட்டி இந்த வெள்ளை வேஷ்டியை தூக்கி ராமானுஜர் கொடுத்து ராமானுஜர் அப்புறப்படுத்திடுறார் அந்த ஊர்லேருந்து. ஸோ இவன் மாதிரி இந்த சோழராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறது கூரத்தாழ்வான் தான் நிற்கிறார் கடைசியில். அதில் 2 விதமான கருத்து உண்டு. கூரத்தாழ்வான் என்ன சொல்கிறார், நான் வந்து விபூதியை பார்க்க மாட்டேன், அந்த அளவுக்கு சாட்சி வைஷ்ணவர் சவாலாம், அதனால் தானே கண்ணன் ஒன்றினான்ற. இவர் வந்து மாறுன்னு சொல்லி மாட்டேன்னு சொன்னதுனால கண்ணை இவன் நோண்டினான்ற. எப்படி எப்படி போச்சுன்னு தெரியாது. அது கிட்டத்தட்ட விருதாச்சலத்துக்கிட்ட நடந்த மாதிரி சொல்கிறான் அந்த இன்சிடெண்ட்டு. இது எப்படியோ அது செப்டிக் ஆகிடுது பாவம் அவருக்கு. உண்மையான ஸ்டோரியாக தான். இதில் இப்போ கூரத்தில் போனால் பார்க்குறோம் ஆதிகேஸ்வரம் மாதிரி ரொம்ப பழமையான கோவில். அது ரொம்ப அழகாக இந்த கருமை வண்ணமே பறைசாற்றும். அந்த கல் விக்கிரகங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்க. கட்டாயம் பார்க்கணும். அவரோட சன்னதி தனியாக இருக்குது, பெருமாள் சன்னதி தனியாக இருக்குங்க கூரத்துக்கு போனால். காஞ்சிபுரம்ட்டு இந்த வெள்ளைக்கேட்டு போகிற வெள்ளத்து டுவர்ட்ஸ் அரக்கோணம்பர் ரோடு, அதில் நிறையா பார்க்கலாம். கூரம் பார்க்கலாம், திருமால் பூர்ன்னு இருக்குது அங்கே பார்க்கலாம். அடுத்து வந்து அது அப்படியே தக்கோலம் வரைக்கும் போகும். அது நிறைய நெமிலி பாலா திருப்பதி பார்க்கலாம். வரிசையாக வரும், ஒரு 4-5 ஊர் வருதுங்க. கோவிந்தபாடி அகரம் அதுவும் வரும் போகும்போது. சொல்கிறேன், இந்த சிவவிஷ்ணு அபேதத்தை கடைபிடிக்கணும், பேதம் பார்க்கக்கூடாது. அவளே ஈஸ்வரன் தியானத்தில் இருக்கும்போது அவர் மனசில் மகாவிஷ்ணு இருக்கார். மகாவிஷ்ணு துயில் இருக்கும்போது திடீர்னு ஆதிசேஷன் சொல்கிறார், கனக்கரையாலேருந்து நர்த்தனம் ஆடுறார் இவர் பரமேஸ்வரன் நடராஜாவை ஹார்ட்டில், அது லைசன் இருக்கேன்றார் அவர். ஸோ அவளுக்குள்ளே பேதம் கிடையாது. நம்ம யாரும் பேதம் பார்க்கறதுக்கு அசட்டு தானே அது. இதை சொல்லி இந்த போல ஆதிகேச பெருமாளுக்கு நான் வருஷம் மீட் பண்ணுறேன்னு ஒத்துட்டுருக்கேன். மனசில் பிரதிஜை எடுத்துட்டுருக்கேன் இன்றைக்கி. அது எல்லாம் இறைவன் அவனொருளாளி அவன் தாள் வணங்கின மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவோட விஷயம் ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் 30 years இஸ் பீன் டன் டுடே. ஐ எம் மச் ஹாப்பி. அப்படி அம்மா இருக்கும்போது இது பண்ண முடியலனால இப்போயா பண்ண முடிஞ்சேன்னு நினச்சேன் நான். அதை அந்த டு ஷேர் த லைட்டர் மூமெண்ட் வித் யூக்காக பண்ணுறேன். அந்த நான் பண்ணது பெரிய இது கிடையாது. அது பணமெல்லாம் இருந்தது, பட் கம்யூனிகேஷன் கேப் அப்போல்லாம் நம்பர் தெரியாது, தெரியாது, அங்கே ஃபோன் கிடையாது, அதெல்லாம் இருந்தது. இப்போ அந்த கைபேசி நரேந்திர மோடி வந்த பிறகு இந்தியாவில் பியூட்டிஃபுல் வேல கம்யூனிகேஷன் டெவலப்டு. அது நோபடி கேன் டினை தட். இதை சொல்லி இந்த 324வது வீடியோ வந்து என் வச்சு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.